பாசிட்டிவ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா கொப்பம் கிரீன் வாங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல். இது நம்ம வந்து ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணலாம், ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm வருது. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 அடி வருது. ஹைட் பார்த்தீங்கன்னா 3 அடி இல்லை 3.25 அடி வருது. இது வந்து நல்ல ஒரு ஹார்டு ஸ்டோன், ரெகுலராக ஃபாஸ்ட் மூவிங் போகிற ஒரு கல்லுக்கும். இதோட பாலிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்டரில் நம்ம கட் பண்ணுறோம். ரா பிளாக்கை கல் பாலிஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் பாலிஷ் பண்ணுவாங்க, மிரர் கோட்டிங்கில் வரும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் ஃபேக்டரியில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஃபேக்டரி விசிட் பண்ணுங்கள். கிரானைட் பொறுத்த வரைக்கும் 18 mm திக்னஸ்ல வந்து கட் பண்ணியிருக்காங்களா, அதுவும் இல்லாமல் வாட்டர் கட்டிங்ல தான் பண்ணியிருக்காங்களா, இல்லைனா நம்ம மல்டி பிளேடு யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் திக்னஸ் வந்து ஈவெண்ட்டாக இருக்கும். பாலிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% எல்லாம் லைனர் பாலிஷில் வாட்டர் பாலிஷ் பண்ணியிருக்கணும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஒரு லாட்டில் வந்து 70 ஸ்லாப்ஸ் வரும், 60 ஸ்லாப்ஸ் வரும். அதாவது கோரில் நம்ம ரா பிளாக்ஸ் எடுத்துன்னு வரல, அது டிபெண்ட்ஸ் பண்ணி தான் வரும். ஒரு லாட்லேயும் வந்து 50 ஸ்லாப் 40 ஸ்லாப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லாட்டை வந்து நீங்க எடுக்கும்போது கண்டினியூஸனா வந்து அந்த பேட்டர்ன் வந்து ஈவெண்டாவே வரும். அதுவும் இல்லாமல் கிரானைட் பொறுத்த வரைக்கும் நேச்சுரலான ஒரு கலர் தான் நம்ம பார்த்து எடுக்கணும். இதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே லென்த்தில் போயிருக்கிறதுனால 100% நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மூவ்மெண்ட்டுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம லேயிங் பண்ணும்போது 2 சைடு இருக்கிற போத் சைடு இருக்கிற பேட்டர்ன் வந்து சேரும். அதனால புக் மேட்ச்னு வாங்க, அதுதான் இந்த கஸ்டமர் எடுத்தாரு. இதோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலுங்க. அதுவும் இல்லாமல் வாட்டரில் நம்ம பாலிஷ் பண்ணியிருக்கோம், வாட்டர் கட்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபேஸே இந்த கல்லில் பார்க்கலாம். எல்லாம் மிரர் கோட்டிங் பண்ணி வச்சிருக்கிறோம். திக்னஸ் வந்து 18 mm ப்ளஸில் இருக்குது. லேயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப்பும் வந்து செக் பண்ண பின்னாடி தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லாப்க்கு வந்து மூவ் ஆகும் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு, லோடிங்கு, அன்லோடிங்கு, லேயரு எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஒரு ஸ்லாப்பும் வந்து மெஷர்மெண்ட் பண்ணும்போது எக்ஸாக்டான ஒரு மெஷர்மெண்ட், அதாவது 1 இன்ச்சு லென்த்தில் 1 இன்ச்சு ஹைட்டில் அந்த மாதிரி நம்ம விட்டு தருவோம். கிராக் விட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து கிராக்கே வரதில்லை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோரிலேருந்து எடுக்கும் போதே வந்து கிராக் இல்லாத ஒரு கல்லை தான் பார்த்து எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். கஸ்டமர் முன்னாடி ஒரு ஸ்லாப்பும் நம்ம செக் பண்ண பின்னாடி தாங்க எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்லாப் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டுக்கே போவோம். இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் நீங்க விருப்பப்பட்டு கேட்டா கஸ்டமரே பண்றதுக்கு நம்ம கொடுக்குறோம். டேப்பு இல்லை அப்படின்னா நாமளே பண்ணி கொடுக்குறோம். செக் பண்ணி நீங்களும் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே 100% நேச்சுரலான ஒரு கல். பாலிஷ் பொறுத்த வரைக்கும் 98% வருதுங்க பாலிஷ். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணியிருக்கேன் மிஷின் வச்சு, அதில் நான் பாலிஷ் காமிச்சிருக்கேன். கிராக் இல்லாத கல், அதுவும் இல்லாமல் கிராக் எங்கே வருதா அங்கே விட்டுட்டு மெஷர்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து பெஸ்ட் பண்ணி கொடுக்குற ஃபேக்ட்ரியில் நீங்கள் எடுங்க. ஒரு ஸ்லாப்பும் நம்ம செக் பண்ணும்போது கஸ்டமரே சொல்கிறாரு அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்குது, அதை விட்டு மெஷர்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நாமளும் மெஷர்மெண்ட் பார்த்து தான் பண்ணுவோம். கஸ்டமர் சொல்கிறத வச்சு அவங்களும் செக் பண்ணுற மெஷர்மெண்ட் தான் நம்ம பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு கல்லும் நம்ம நவுத்தி கஸ்டமர் சொல்ற மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியேஷனே இல்லைங்க. ஒரு ஸ்லாப்பும் நம்ம நவுத்தி காமிச்சுன்னு இருக்கோம், மெஷர்மெண்ட்டும் பண்ணின்னு இருக்கோம். நீங்களே பார்த்துன்னு இருக்கீங்க இந்த வீடியோவில். ஒரு ஸ்லாப்பும் வந்து அருமையாக இருக்கும். எல்லாமே வந்து ஒரே பிளாக் உள்ள ஒரு கல். பிளாக்னா பிளாக் ஏ, பிளாக் பின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பார் எடுத்துன்னு வந்துவோம். அது 2 டிவைட் பண்ணி பிளாக் ஏ, பிளாக் பி பண்ணிடுவோம். அதில் வந்து 60 ஸ்லாப் வரும், இதில் வந்து 60 ஸ்லாப் வரும். நம்ம ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரே லாட்டில் நம்ம கல் எடுத்துக்கலாம். எல்லாமே அருமையான ஒரு கல். லென்த்து பொறுத்த வரைக்கும் எல்லாமே 10 அடிக்கு மேலே தாங்க வரும். 11 அடி 12 அடி தான் லாஸ்ட்டாக வரும். ஹைட் வந்து 3 அடி 3.25 அடி வரும். லோடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம யூடி கிரைன்லேருந்து எடுத்து தான் லோடிங் பண்ணோம். யூடி கிரைனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்டியில் தள்ளின்னு போயிட்டு லாரிக்கு லோடு பண்ணுவாங்க. நம்ம யூடி கிரைன் மூலியமாக லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு கார்னர் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. கல் அப்படியே சேஃபாக போயிட்டு லாரியில் நம்ம இறக்கி வச்சுட்டு அதுக்குமா ஒரு ஸ்லாப்பாக நவுத்தி நம்ம லோடு பண்ணுவோம். இதோட திக்னஸ், ஸ்லாப்போட சைஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கும். லேயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்டரியில் அவைலபிளா இருக்காரு. கண்டிப்பா நம்ம ஃபேக்டரி விசிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். இந்த மாதிரி கல் எடுக்கிறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்ல அப்டேட்ஸ் நான் பண்ணினே இருப்பேன். கண்டிப்பா நம்ம சேனல் பார்த்துனே இருங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.